தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி 21/2/2024 ஒரு 2-3 நாளாக நம்ம எந்த வீடியோஸும் போடலை. அதுக்கு நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கு காரணம். இப்போ வாங்க 2-3 நாளோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் அப்படின்னா சிக்னல் கிடைக்கும், அதுக்கப்புறம் மாறிடும், சிக்னல் கிடைக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். இதுக்கு முன்னாடி நம்ம என்னைக்கு போட்டோம் வீடியோஸ் வந்து February 16 இல்லை February 15 போட்டோம். பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், இண்டிகேட்டர் செட்டிங்ஸுக்கு போகிறேன். இதில் போயிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? அவ்வளோதான் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ட்ரி கிடச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாப் லாஸ் குறைச்சிக்க போகிறோம், டார்கெட்டை டைனி டூ டார்கெட் வைக்க போகிறோம். இப்போ தொடர்ச்சியாக 4 நாளைக்கு காட்டுறேன் என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து February 15 பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. அடுத்ததில் இங்கேயே நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. எங்கள் 2வது கேண்டில்லே நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு கீழே போயிருக்கு. ஆனால் எஸ்எல்ங்கிறது ஹிட் ஆகலை. நம்ம இது ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல இது க்ளோசிங் வச்சு அதுக்கப்புறம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உடனே நீங்கள் எக்ஸிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, செல்லு வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு செல்லு நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன், பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது. இது வந்து 15ஆம் தேதி. அதுக்கடுத்து 16ஆம் தேதி பாருங்கள், பை கிடைக்கல, செல்லு கிடைச்சிருக்கு, டார்கெட்டு கொடுத்துருச்சு. அதுக்கடுத்தது முந்தா நாள் பார்த்தோம்னா பையும் கிடைக்கல, செல்லும் கிடைக்கல. இப்போ இந்த இடத்துல செல்லுக்கு கொஞ்சம் பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொன்று கவனிக்கணும், எப்போல்லாம் வந்து நமக்கு வந்து பையும் கிடைக்கல, செல்லும் கிடைக்கலையோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேற்று என்ன ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நேற்று செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. டார்கெட் வந்து நம்மளுக்கு டைனி டூ டார்கெட் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு டைனி டூ டார்கெட் செட் பண்ணுங்கள். டைனி டூ டார்கெட் செட் பண்ணுங்கள். இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால பையை தூக்கி விட்ருங்க. செல்லோட டார்கெட் என்னபிள் பண்ணிக்கோங்க. அப்படியே செகண்ட் பையோட டார்கெட்டையும் என்னபிள் பண்ணிக்கோங்க. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிவர்சல் என்ட்ரி போகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் பை டார்கெட்டு என்னபிள் பண்ணிக்கிறோம். ஒரு 3 டார்கெட் கூட என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கா இல்லை எஸ்எல் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுடைய நீங்கள் இண்டிகேட்டர் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அதை அப்படியே பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. லோ என்ன ஆயிருக்கு, 46,525.85. நம்மளோட டார்கெட் என்ன, 46,525.82. அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த செல் என்ட்ரி முதல்ல வேலிட் கிடையாது. ஏன், இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில்ஸோட பவர் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ் கேண்டிலாகவே போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கணும், உடனே என்ன பண்ணக்கூடாது, செல்லு எடுக்கக்கூடாது. ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிடைக்கணும். அது என்ன ரிவர்சல் பேட்டர்ன், இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்கா. அப்போ இந்த கேண்டில் வந்து ஒரு இண்டிகேஷன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது அடுத்த கேண்டலும் நமக்கு ரெட்டு கேண்டலாக வரணும். அந்த ரெட்டு கேண்டலோட லோ உடச்சி கீழே போகும்போது நம்ம செல் எடுக்கணும். ஆனால் என்ன இருக்குது, செகண்ட் கேண்டில் ரெட்டு வரலை. அப்போ நம்ம செல்லு போகக்கூடாது, டைரெக்டாக அந்த இடத்துல பை தான் போகணும். அப்போ நம்ம பை போயிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 6 டார்கெட்டுமே நமக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 3 டார்கெட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் டார்கெட்டு, திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட்டு, திருப்பியும் டார்கெட்டு. இந்த ஃப்ளோவை பாருங்கள், நல்ல ஒரு பை ட்ரெண்ட்லேயே போய்கிட்டே இருக்குது. பை ட்ரெண்ட்லேயே போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலு, பக்கத்துலேயே ஒரு ரெட்டு கேண்டிலு. இப்போ இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த லோ உடைக்கும் போது நம்ம செல் எடுக்கணும். செல் எடுத்துகிட்டு இதை ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இந்த ஸ்டாப் லாஸுக்கும் இந்த என்ட்ரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை இங்கே டார்கெட்டாக வைக்கணும். இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், புல்லிஷ் R3C, பேரிஷ் R3C அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிகேட்டர் செட்டப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்.
இது நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்காது. நம்மளுடைய இந்த லைன் இருக்கா, ஒவ்வொரு லைன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஜோனில் நீங்கள் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சரி சார், நான் அந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணவே இல்லை, நான் டைரெக்டாகவே என்ன பண்ணுறேங்க, அதில் வரும்போது செல் எடுக்கிறேன், எனக்கு என்ன ஆகுன்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். பாருங்கள், இங்கே நீ செல் எடுத்துருப்பீங்க, மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கும், கொஞ்சம் பயம் வந்திருக்கும், பயப்பட தேவையில்லை. ஸ்டாப் லாஸை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்க வேண்டியதாக. இங்கே இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டாலே நீங்கள் வெளியில் வந்துடணும். இந்த இடத்துல என்ன இருக்குது, கரெக்டாக நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த உடனேயே மீதி இருக்கிற குவான்டிட்டிக்கு ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சிடணும். இவ்வளோ தான் நம்மளுடைய செட்டப். ரொம்ப ரொம்ப சிம்பிளான செட்டப். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிட்டால் கூட நமக்கு உடனே ரிவர்சல் பண்ணிவிட்டு நம்மளுடைய லாஸையை ரெக்கவர் பண்ண முடியும், ப்ராஃபிட்டையும் எடுத்துட முடியும். இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஒர்த்தாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க. உங்களுடைய இந்த நாளும் வரக்கூடிய எல்லா நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.